எங்க ஃபாதரோட எம்ஜிஆர் படம் பார்த்து வந்திருக்கீங்க. எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்க டாடி வந்து ரொம்ப பெரிய ஃபேன் ஆஃப் எம்ஜிஆர். அவரை ஃபாலோ பண்ணி நாங்களும் பெரிய எம்ஜிஆர் ஃபேன் ஆயிட்டு இருக்கோம். We enjoyed a lot. இப்போ நம்ம திருப்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ திருப்பி எம்ஜிஆர் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுதுன்னு. We'll be eagerly waiting. எப்படி இருந்துச்சு படம்? ஃபுல் எப்படி இவ்வளவு நாளைக்கு திருப்பி பாத்துருக்கீங்க? நீங்க பிறந்த நாள் வேற என்ன சொல்லுங்க? ஓகேடா. நூறாண்டு ஆனாலும் எம்ஜிஆர் 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 50 வருஷம் ஆச்சு இந்த பிக்சர் வந்து அவரோட நடிக்க முடியாது. இந்த நடிப்பு யாருக்கு வராது. ரத்தத்துல எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான். 3 ஏக்கர் மூச்சு இருக்கும். உள்ளம் நண்பர் ஊர் இருக்கும். அந்த ஊருக்கு எம்ஜிஆர் பேர் இருக்கும். அதுக்குள்ள நாங்க இருப்போம். அவருக்குள்ள உள்ளம் ஊர் இருக்கோம். ஊருக்குள்ள எம்ஜிஆர் பாரு. எம்ஜிஆருக்குள்ள நாங்க இருப்போம். அம்மா எல்லாம் மாதிரி கிளாடி கூதி எவனும் இல்ல வச்சு சேரணும் இல்ல. உலகத்தில் மாதிரி படம் உலகம் எஞ்சாலும் எவனாலும் எடுக்க முடியாது. உலகம் சும்மா உலகம் 1000 பாகுபலி 1000 எந்திரம் 1000 என்ன படம் வந்தாலும் ஒரு வாலிபன் முன்னாடி உலகம் முடியும். எப்படி இருந்துச்சு? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி பாத்துருக்கீங்க. இன்னைக்கு பிறந்த நாள் வேற. எம்ஜிஆர் ஸ்கிரீன்ல பாத்துனே வந்தாலும் ஓகே. ஆமா தலைவர் சூப்பர். நீங்க தான் கொண்டாடுகிறோம். இருக்குது உலகத்தை ஈண்டெடுத்து சூப்பர். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்வதனை தர்மம் சூடம். தர்மத்தின் வளம் இறுதியில் தர்மம் தான் வெல்லும். எங்க தலைவர் எங்க சகாங்கம் எல்லாருமே எவ்வளவு பேர் எங்க சகாங்கம் ரத்தத்தின் ரத்தம். 50 ஆண்டுகளாகிறது புரட்சி தலைவருடைய உலக சுற்றுவாரி படம் வந்து. ஆனா இன்னைக்கும் அந்த படத்துக்கு வந்திருக்கிற கூட்டத்தை பாத்தீங்களா? அதுதான் புரட்சி தலைவர். அவர் தான் எங்கள் எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆருடைய பேரை சரித்திரத்திலிருந்து யாராலையும் மாற்ற முடியாது. யாராலையும் அவரை போல வரவும் முடியாது. அவர் தான் எங்கள் எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய புகழ் என்னைக்கும் ஓங்கி இருக்கும். எங்க தலைமுறை தோறும் என்னைக்கும் எம்ஜிஆரை தான் நாங்க எங்களுடைய தலைவனா வச்சு வாழும். இந்த வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த திரைப்படத்தை காண வந்த புரட்சி தலைவருடைய விசுவாசிகள், அவர்கள் ரசிகர்கள் சொல்ல மாட்டேன், விசுவாசிகள், அவர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 52 வருஷத்துக்கு அப்புறமா இந்த படம் மறுபடியும் ரீலீஸ் பண்ண முதல்ல ஏன்னா இந்த போல ஒரு படத்தை மறுபடியும் மக்கள் பார்க்கணுன்றதுக்காக அவர் ஒரு முயற்சி எடுத்தாங்க. அதுக்கு உண்மையிலே அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். அதனால 52 வருஷத்துக்கு முன்னாடியே உலகத்தையே இந்தியாவுக்கு காட்டின ஒரே ஒரு நாயகன் யாருன்னா அது திரு எம்ஜிஆர் அவர்கள் தான். இன்னைக்கும் அவரை பத்தி இவ்வளவு பேர் அவர் இறந்து இவ்வளவு வருஷம் ஆயிருக்கு. இருந்தாலும் இந்த 108வது பிறந்தநாளில் எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து அவருக்கு மரியாதை செலுத்துற விதம் தான் இந்த படத்தை பார்க்க வந்திருக்குது. இந்த படம் வெறும் நம்ம ஒரு நாள் இல்லை, பல தியேட்டர்களில் போட்டாலும் கண்டிப்பாக நல்லா தான் ஓடும். பழைய படத்துக்கு பழைய நடிகர்களுக்கும் என்னைக்கு இருந்தாலும் அந்த மவுஸ் இருந்து அதை மாற்றவே முடியாது. ஐயா எஸ்பி குமார் சார் சொல்ல போன சரித்திர நாயகன் எம்ஜிஆர் சார் அவர்களை யாராலையும் மாற்ற முடியாது. அது ஒன்னே தான். அது ஒன்று, அதுக்கு இன்னொரு மேலும் கிடையாது, உண்மையாக கிடையாது. அது ஒன்று தான். அது அவ்வளோ அப்படிதான் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அதனால இந்த படம் பார்க்க இன்னைக்கு அனைத்து எல்லா நெஞ்சங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த 108 அவருக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். கனவு நிறைவேற்றின எம்ஜிஆர் பக்தர் ரசிகர் அனைவருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த பிறந்த நாள் ரவி அவர்களும் எஸ்பி குமார் காலையிலேருந்து என் கூட நின்று இன்னைக்கு முழுக்க இந்த தலைவருடைய நிகழ்ச்சியை பொன்னாளாக ஆக்கிய எல்லா ரசிகர்களுக்கும் நன்றி. வணக்கம். இன்னொரு முறை சந்திப்பார்கள். வணக்கம்.